வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த நம்ம நினச்ச விஷயத்த, உண்மையான விஷயத்த, நியாயமான விஷயத்த நம்ம கவர்ந்து இழுத்துக்கிறது, நம்ம செயல்பட வைக்கிறது, அதுக்கு ஏதாவது சூட்சுமம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு ஆழமாக, ஏக்கமாக, உணர்வாக நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ, அது ஒரு ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறத விட கண்டினியூஸாக இருக்கணும். அந்த கண்டினியூஷன் எவ்வளோ காலங்கள் இல்லை, எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. 5 மீட்டர் வரைக்கும் அந்த அந்த பேப்பர் மாதிரி மெல்லிசாக இருந்தால் அந்த எண்ணம் நடக்கிறதில்ல. ஆனால் 1 சென்டிமீட்டர் கூட 1 அடி ஆழத்துக்கு திக்காக உங்கள் உணர்வும், உங்கள் எண்ணமும், உங்கள் ஏக்கமும் இருந்தால் இது நடக்குது. அதனால தான் ரொம்ப வருஷங்களாக கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயங்கள் கிடைக்கல. ஒரு க்ஷணம் நீங்கள் யோசிச்சுட்டு அப்படி மறந்த விஷயங்கள் உடனே நடக்கும். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை அனுபவிச்சிருப்பீங்க. இல்லைன்னா ஒன்று சொல்வீங்க, நான் எப்போது கேட்டேன் ஆனால் இது இப்போ நடக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அந்த ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் இப்போ தான் நடந்திருக்கு. தண்ணி பள்ளத்தை நோக்கி கண்டிப்பாக போகும். இது விதி. நெருப்பு மேல் நோக்கி தான் எரியும், கீழ் நோக்கி எரியாது. அது மாதிரி இந்த பூமி ஒரு ஒத்திசைவில், ஒரு ஈர்ப்பு விசையில் இந்த பூமி சுழண்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதோட ட்ராவல் பண்ணால், கடலில் போகிற நீரோட்டத்தில் எப்படி போனீங்கன்னா நீங்கள் எந்த மெனக்கெடும் எடுக்காமல் நீங்கள் அதோட போக்கிலே போகலாமோ, அதுபோல் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்திசைவாக நீங்கள் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் செயல்களையும் நீங்கள் செயல்படுத்தும் போது, உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நல்லது கேட்டாலும் சரி, கெட்டது கேட்டாலும் சரி. அப்போது இங்கே ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருக்கும்போது, இந்த பிரபஞ்சமும் அதே தெளிவு வச்சுருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துறது தான் கண்டிப்பாக. ஆனால் அதோட விளைவும் நீங்கள் தானே அனுபவிக்க போகிறீங்க. அதுவும் பிரபஞ்சத்துக்கு தெரியும். இப்போ இந்த உள்ளொளி, அந்த ஆற்றல், இந்த உள் சக்தி நமக்கு கொடுக்கப்படும் போது என்னென்னா, நம்ம உள்ள பிரகாசம்தான் தேஜஸாக வெளியே தெரியுது. எனக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் ஆனால் மட்டும்தான் என்னால் அந்த பிரபஞ்ச கருவியாக இருந்து குரலாக பேச முடியுது. இந்த கருத்து எனக்குள்ளே வந்திருக்காது. எனக்குள்ள இந்த அறிவு மேம்பட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. சரி, இப்போ என்னை எதுக்கு கருவியாக பயன்படுத்துகிறாங்கங்கிறத ஒரு ஆழமான ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் நான் பேசுகிறது முதல்ல எனக்கு உள்வாங்கி நான் அதை புரிஞ்சு அதை வெளிப்படுத்த முடியும். ஒரு பைப்பு அந்த பைப்பு அந்த தண்ணிக்கு வர கண்டிஷனுக்கு சரியாக இருக்கணும். அப்போ தான் அது தண்ணி பைப்பு உடையாமல் வெளியில் கொடுக்க முடியும். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் இங்கே தியானம் பண்ணணும் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தியானம் பண்ணாதான் இங்கே அந்த இடத்துக்கு போக முடியும், அந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு பேர் தியானம் சொல்கிறாங்க. நீங்கள் தியானம்னா என்னன்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் மூச்சு பிடிச்சி நீங்கள் உட்காந்து நீங்கள் அந்த பிரகை எடுத்து நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பொருளையோ ஒரு இதையோ ஒரு புருவ மத்தியிலையோ இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் ஒரு உற்று நோக்கும்போது உங்கள் அலைகள், மன ஓட்டம் இது அந்த ஸ்பீடு குறைக்கப்படுது. அந்த ஸ்பீடு குறைக்கும்போது என்னாகுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தோட ஒத்திசைவோடு நம்ம சரியாக மெர்ஜ் ஆகிறோம். அந்த மெர்ஜ் ஆகும்போது நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த பிரபஞ்சம் எப்படி சுற்றுதோ, இந்த கேலக்ஸி எப்படி சுற்றுதோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்மனம் நமக்குள்ளே உள்ள அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சரியாக மெர்ஜ் ஆகும்போது உங்கள் எண்ணங்கள் அப்படி மலர்ந்து நடக்குது. நான் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். இல்லை இங்கே வறுமை இருக்குது, இங்கே வேறுபட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால்,
அவங்க டிசைன் பண்ண வந்ததே அப்படி. இதுக்கு தான் நம்ம யாரையும் ஒப்பீடு பண்ணக்கூடாது. அதை விட இங்கே என்னென்னா, இந்த ஆழ் மனதுக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது என்ன அப்படின்னா, அந்த தியானம் பண்ணி இல்லை தியானம் பண்ணாமையே அந்த அந்த ஆல்ஃபா பீட்டா இந்த காமா ரேஞ்சில் நீங்கள் பீட்டாவில் உட்காந்து மன ஒருமைப்படுத்தி அப்படி ஆல்ஃபா நிலைக்கு வந்த உடனே அந்த மன ஓட்டத்தின் அந்த சுழற்சி அந்த அந்த ஸ்பீடு வந்து என்ன ஆயிரும்னா, அது வந்து சரியாக எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. அந்த மனத்தோட அந்த ஸ்பீடோட தன்மை 7 to 14 அப்புறம் 8 to 8 வந்து வரும்போது ஆல்ஃபா வந்துடும். ஹெர்ட்ஸ் அப்படி ஹெர்ட்ஸ் கிடையாது. ஹெர்ட்ஸ்னால் கேட்குறது அந்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த ஒரு அளவுகோல் இருக்குது. அப்போ அந்த அளவுகோலுக்கு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, காமா அமைதியாக உங்களுக்குள்ள ஒரு இரைச்சல் குறைக்கப்பட்டு நீங்கள் அமைதி நிலைக்கு ஆகும்போது, அந்த பிரபஞ்சத்தோடு ஒத்திசையும்போது உங்கள் ஆழ் மனத்தில் உள்ளது அந்த பிரபஞ்சத்தின் மூலம் 2 பேரும் கனெக்ட் ஆகி அந்த அந்த விஷயங்கள் இப்போ நடக்குது. சரி, அப்போது நான் இது எப்போல்லாம் நடக்கும்போதோ, இயற்கையாக எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு விஷயம் நடந்து முடிச்சிருது. ஆனால் உங்களுக்கு பிரக்ஞையே இல்லாமல், விழிப்புணர்வே இல்லாமல். ஆனால் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டும் பெரிய பெரிய ஞானிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்குள்ளே அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு வழி எவ்வளோ நேரம் நிற்கணும், எவ்வளோ கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சரியாக அதை மெர்ஜ் பண்ணுறதுனால, பொறுத்துறதுனால அவங்களுக்கு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஞானின்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த பூமியில் ஒரு ஒரு 5000 கோடி பேருக்கு அவர் ஞானத்தை வழங்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி அவர் ஆழ் மனசோட அந்த ஆல்ஃபா நிலையில் சதா இருந்து, அதனால தான் வருஷக்கணக்காக உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. அந்த அந்த இதில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தோடு இணைச்சு இந்த 5 கோடி பேருக்கு 5000 கோடி பேருக்கு நான் ஞானத்தை வழங்கணும் அப்படிங்கிற ஃப்ரீக்குவன்சியை அந்த பூமியின் ஒத்திசைவோட அந்த கேலக்சியோட அந்த சுழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அவங்க மனத்தோடு கனெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் எப்படி ஒரு ராக்கெட் வந்து அப்படி விட்டுறாங்களோ அதே மாதிரி அவங்க எண்ணத்தை அப்படி பிரபஞ்சத்தில் விட்டுறாங்க. ஒன்ஸ் அந்த எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வந்து விடுபட விசைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ராக்கெட் மேலே போகுதுன்னா இந்த வளிமண்டலை தாண்டி ஒரு இடத்துக்கு போகும்போது அதைத்தான் விடுபடு விசைன்னு சொல்லுவாங்க. அது வளிமண்டலத்துக்கு பூமியை விட்டு தாண்டி மேலே போயிடும். அங்கே தான் இப்போ நம்ம சேட்டலைட்டெல்லாம் நிலைநிறுத்தி வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த பிரபஞ்சத்தோட அந்த ஆல்ஃபான்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனம் அமைதியாக அந்த எண்ண அலைகள் குறைஞ்ச தன்மையில் உட்காந்து ஒரு எண்ணத்தை அப்படி இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கலந்து விடும்போது, நீங்கள் எவ்வளோ தீவிரமாக அதைத்தான் திக்காக அந்த எண்ணம் சொன்னது. நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுக்குறதுக்கும் அந்த எசன்ஸாகவே கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எசன்ஸாக கொடுக்கும்போது உடனே நடக்குது. டைல்யூட் பண்ணி கொடுக்கும்போது அது லேட் ஆகுது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, அப்போ தேவைப்பட்டிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீப்பு ஒரு வீட்டில் தலை வாரும்போது அந்த இடத்துல தேடுவோம், கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் பார்த்தா தலையில் மேலே மாட்டிருப்போம். அதே மாதிரி தான் இங்கே அந்த பிரபஞ்சத்தில் என்றைக்கோ விட்டது தான் திரும்ப வந்திருக்குமே ஒழிய, அது துன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் ரெண்டுமே தான் நீங்கள் கேட்டது தான். அதான் தீதும் நன்றும் பிறத வாரான்னு சொல்கிறோம். அதனால தான் நீங்கள் வார்த்தைகளை பார்த்து விடுங்க, யோசித்து விடுங்க. அப்படி நீங்கள் ஒரு வேளை வந்து பிரக்ஞை இல்லாமல் விடுற வார்த்தைகள் தான் அது உங்களுக்கே திரும்பி வரும்போது உங்கள் நீங்களே கண்ணில் விரல் வச்சு குத்துற மாதிரி, உங்கள் வாயை பிடுங்கி உங்களையே வசைப்பாடுற மாதிரி. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் கேட்குறது வந்து என்னென்னா, ஒரு வறுமை உள்ளவனோ, ஒரு கல்வி வேணுங்கிறவனோ, ஒரு ஏதாவது நோய் போகணுன்னு நினைக்கிறவனோ, அந்த உணர்வாக அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கும்போது, என்கிட்ட இதுலேருந்து நான் விடுபட விரும்புகிறேன், எனக்கு செல்வங்கள் சேர விரும்புகிறேன், எனக்கு வீடும் அடிப்படை தேவையான உடைகளும், எனக்கு ஒரு ஊதியம் தொடர்ந்து வர்ற மாதிரி ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அடிப்படை தேவைகளை ஒரு பிரபஞ்சம் கேட்கும்போது, அது சரியான இடத்துலேருந்து சரியான கோணத்துலேருந்து பார்க்கும்போது அது நிச்சயமாக கிடைக்கிது. ஒரு மந்திரம் சொல்கிறேன் இல்லையா, மழை வருவதற்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த 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 நோய் போகிறதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது, சில முத்திரைகள் இருக்குது.
பிரத்யஞ்சய மந்திரம் சொல்லும்போது அந்த நோய் உடல் ஆரோக்கியம்லாம் கிடைக்குது. ஒவ்வொரு மந்திரமும் ஏன் இந்த பூமியில் அது கொடுக்கப்பட்டிருக்கு, முத்திரைகளாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் முத்திரைகள் கொடுக்கும்போது என்னென்னா, அந்த உடலில் அந்த அந்த காற்று அந்த மாதிரி, அந்த இரத்த ஓட்டம் அந்த மாதிரி, இந்த ரெண்டும் தான் ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்குது. உள்ளே இருக்க அந்த 10 வித வாயுக்களும் ஒரு விதமான அந்த சமநிலையில் அந்த உடலில் செஞ்சு, நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சியோட, உங்களோட ஃப்ரீக்வன்சியோட இந்த பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சி மெர்ஜாருக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம். நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காரும்போது, பத்மாசனத்தில் உட்காரும்போது இதெல்லாம் இதுக்கு தான். சுகாசனத்தில் கடைசியில் உட்காந்துக்கலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான். ஒரு சுகமாக உங்கள் தியானம் பண்ணுற இடத்துல மாதிரி உட்காந்துக்கோங்கன்னு சொல்கிறது இதுக்கு தான். அப்போ அந்த உடலை நீங்கள் இந்த மாதிரி அந்த பத்மாசனத்தில் உட்காரும்போது, அந்த வஜ்ராசனத்தில் உட்காரும்போது, இந்த சுகாசனத்தில் உட்காரும்போது உங்களுக்குள்ள ஒரு விதமாக இந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுறோம். ஒரு பள்ளமான இடத்த தோண்டி வச்சா தண்ணி அந்த இடத்துல தன்னால் வரும்ல, அது மாதிரி இங்கே இந்த கல்விக்காண்டி ஏன் இந்த சகலகாவல்லி மாலையும், செல்வம் வேணும்னா வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு ஒரு தேவார பாடலும், அந்த ஞானசம்பந்தர் அந்த பாடல் பாடும்போது வார்த்தைகளாக பாடலை, வார்த்தைகளாக பாடும்போது டேட்டாவாயிரும், உணர்வாக பாடினாங்க, அதுதான் பாட்டு. அப்போ நீங்கள் ஒரு ரகசியம், நீங்கள் இறைவனிடம் ஒரு பாட்டு பாடி கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா, அந்த ஒரு மாதிரி நம்ம குரல்லாம் என்ன இருக்குது, நம்ம எப்படி அந்த பாட்டு பாடி கேட்குறதுனா, ஒரு அறுபடை மாதிரி பாட்டு பாடி கேட்கணும். அதை கொஞ்சி கேட்கணும், ஏக்கமாக கேட்கணும். அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஈஸியாக கொடுக்குது. அப்போது உங்கள் ஆழ்மனம் 2 டைமில் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதீத கோபமாக இருக்கும்போது, அதீத அன்பாக இருக்கும்போது. அப்போது இந்த ஏக்கமாகவும் அன்பாகவும் இசையாகும் போது நீங்கள் ஆல்ரெடி அன்பு நிலைக்கு மோடுக்கு நீங்களாகவே சுவிட்ச் ஆன் ஆயிடுது உங்கள் பாடி. அப்போது நீங்கள் அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்கும்போது அது பிரபஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குது. கற்பக விருட்சம் மாதிரி. அந்த கற்பக விருட்சத்திட்ட நீங்கள் தான் போய் கேட்கணும். அதுக்கேற்ற மாதிரி நடனம் ஆடணும், அதுக்கேற்ற மாதிரி இசை பாடணும். உங்களுக்கு என்ன வேணும் நடனம் ஆடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் இசை பாடுங்க. உங்களுக்கு தமிழ் தெரியும்ல, ஏன் தமிழில் பாட சொல்கிறோம் அப்படின்னா, அந்த தமிழில் பாடி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ கல்வி வேணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு அந்த சரஸ்வதிகிட்ட அந்த கல்வி வேணுங்கிறத உங்கள் வார்த்தைகளில் உங்களுக்கு எப்படிலாம் வேணும், நீங்கள் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வேணும், இல்லை நான் இந்த 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 சப்ஜெக்டில் சென்ட் எடுக்கணும், இந்த சப்ஜெக்ட்லலாம் இவ்வளோ மார்க் வேணும்னு சொல்லும்போது அதை ஒரு பாட்டாக பாடுங்க. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கணும், எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு பாட்டாக பாடுங்க. இல்லைங்க எனக்கு அது பாட்டெல்லாம் வராது, எங்கே துன்பப்படுறதுக்கு இவ்வளோ மெனக்கெடுக்கும்போது ஒரு சின்ன விஷயம் ஒரு அன்பாக பாடினா தான் என்ன, இது யாரும் கேட்க போகிறாங்களா என்ன, கேட்டுட்டு உங்களை ஏன் இப்படி பாடினீங்கன்னு கேள்வி கேட்க போகிறாங்களா என்ன, நீங்கள் தானே தனியாக தானே இருக்கீங்க, பாடுங்க. அப்படி பாடி கேட்கும்போது அந்த உணர்வுக்கு நீங்கள் இயற்கையாகவே அந்த இடத்துல நீங்கள் செலுத்தப்படுறீங்க. அப்போ அந்த உணர்வு ஒரு செய்தியாக ஒரு டேட்டாவாக இல்லாமல் ஒரு ஏக்கமாக மாறுது. ஒரு ஏக்கமாக மாறும்போது பிரபஞ்சம் அப்படியே உங்களை அதோட ஃப்ரீக்குவன்சியோட கனெக்ட் பண்ணிடுது. அந்த கனெக்ட் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க யாரோ எங்கேயோ ஒரு விஷயம் வேண்டிகிட்டு இருக்கிறது கூட உங்களுக்கு தேவையானதுன்னா அது உங்கள் கண் முன்னாடி நின்றோம். நான் நினச்சேன் உடனே வந்துடுச்சு, நான் இதை கேட்டேன். காரைக்கால் அம்மையாருக்கு அந்த மாங்கனி கொடுக்கப்பட்டது கூட இந்த இதில் தான். அவங்க அந்த ஒத்திசைவோடு இருந்தாங்க, அந்த ஃப்ரீக்குவன்சியோடு இருந்தாங்க. ஔவையார் எனக்கு இந்த இளமை வேண்டாம், முதுமை ஆகணும்னு கேட்கும்போது இந்த ஒத்திசைவோடு தான் பிரபஞ்சம் உடனே கேட்டுச்சு. அப்போ நல்லா யோசித்துக்கோங்க, நான் முதலே சொன்ன மாதிரி தான். நீங்கள் டைலூட்டாக கேட்கும்போது ஒரு விஷயத்தை அந்த டைலூட் பண்ணும்போது லேட் ஆகுது, அந்த திக்னஸ் அந்த எசன்ஸோடு கேட்கும்போது உடனே நடக்குது. அப்போ அந்த எசன்ஸ் மனம் ஒருநிலைப்படுறத நம்ம தியானம்னு வச்சுக்கிறோம். அந்த ஆழ்மனத்தோட இருக்கிறத உங்களோட எண்ணம்னு வச்சுக்கிறோம். அந்த ஃப்ரீக்குவன்சியோட கனெக்ட் பண்ணுறது பிரபஞ்சம்னு சொல்லிக்கிறோம். அப்போ இந்த மூணுமே எப்போ ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகுதோ அந்த செயல் நடக்குது. அப்போ அந்த காரைக்கால் அம்மையாருக்கு சிவனே எனக்கு என் கணவருக்கு பழம் கேட்குறாரு, நீங்கள் உங்களுக்கு பழம் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்ட கை நீட்டின நொடியோ
இல்லை அவங்க நிச்சயமாக அவர் கணவர் வந்து சாப்பாடில் உட்காந்துட்ருக்காங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்போ அவர் பழம் எடுத்து வரதுக்கு போகிற டைமுக்குள்ளே தான் அந்த பழம் சிவன்கிட்டேருந்து வாங்கியிருக்கணும். அப்போ அந்த டைமுக்குள்ளே அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ தீவிரமாக அந்த பிரபஞ்சத்தோடையும் ஆள் மனசோடையும் அவங்க மனம் ஒருநிலைப்படுத்தியும் அந்த சிவன்கிட்ட பேசியிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ இங்கே நீங்கள் நமக்கு ஏன் அப்படி நடக்கலை? நான் இப்போ நான் நீட்டும்போது ஏன் எனக்கு பழம் வரல? உங்களுக்கும் அந்த மாதிரி ஏன் நடக்கலை அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போகல. கண்ணப்பர் வந்து கண்ணை எடுத்து சிவனுக்கு வைக்கிற அளவு பக்தியை நம்ம வைக்கல. நம்ம அதை டேட்டாவாக பார்க்குறோம். அவங்க உணர்வாகவும் ஏக்கமாகவும் காதலாகவும் கசிந்துரியும் கண்ணீர் மல்கவும் கேட்டாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போது நான் வந்து நீங்கள் யாருன்னே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காண்டி இதை கேட்குறதுக்காண்டி நான் கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணி கேட்கும்போது இந்த பிரபஞ்சம் ஓடி அடிச்சுக்கிட்டு முண்டி அடிச்சுட்டு வந்து எனக்கு கொடுக்கும். ஏன்னா நான் அன்கண்டிஷன் லெவலில் கேட்குறேன், நான் உண்மையாக கேட்குறேன். அப்போது அதனால தான் யாரோ உதவி யாருக்கோ கிடைக்கிது. பேர் தெரியாதவங்க, ஊர் தெரியாதவங்க, அவங்க உதவிகள்லாம் எப்படி கிடைக்கிது? சுனாமி போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில், வெள்ளம் போன்ற காலங்களெல்லாம் யாரோ கொடுத்த உணவுகள், உடைகள், உங்களுக்கு பொருள் கிடைக்கிது அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி என்ன? அந்த நம்ம கவர்ந்து இழுக்கிறதும் அவங்க எங்கேருந்தோ கொடுக்குறாங்கல்ல. அப்போது நீங்கள் எப்படி வரணும், இப்படி தான் கிடைக்கணும், கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கேட்குறது மட்டும்தான் உங்கள் வேலை. அப்போது எனக்கு கல்வி வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு நல்ல குடும்பம் வேணும், என் கணவன் நல்ல மாதிரி ஒரு தன்மையில் மாறணும், என் பிள்ளைங்க ஒழுக்கமாகவும் கருணையோடையும் இந்த அன்பு நிலையிலும் இருக்கணும், எங்கள் உறவுகள் மேம்பட்டு இருக்கணும், இந்த உலகம் மேம்பட்டு இருக்கணும், இந்த சமுதாயம் மேம்பட்டு இருக்கணும், இங்கே வந்து இயற்கையில் என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டமெல்லாம் வந்து சரியாக செயல்படணும் அப்படின்னு ஒரு மனிதனும் நம்ம கேட்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து அதை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அள்ள குறையாத ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி. உங்களுக்கு அட்சய பாத்திரத்தில் வருமா வராதா அப்படின்லாம் இல்லை. பாருங்கள், இயேசு வந்து ஒரு ஒரு மீன் 4 துண்டை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த இதெல்லாம் எப்படி பிரபஞ்சம் உடனே கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இதை நானே செக் பண்ணியிருக்கேன். தியானம் பண்ண புதுசுங்கிறத தாண்டி அந்த சமாதி நிலை அடையும் போது அந்த மனிதர் என்னை உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க என்னை பார்க்கணும், அவங்க கையை அசைச்சி என்னை கூப்பிடணும், அவங்க பார்வை என்னை தூக்கி திருப்பணும், இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆரம்பத்தில் தியானம் பண்ணும்போது உட்காந்துருக்கும்போது என்னோடய எண்ணம் அவருக்கு வந்து சரியாக போதா சொல்லுவாங்கள்ல, பின்னாடி கூட அவங்ககிட்ட பேசுகிறது. அவர் இப்போ என்னை திரும்பி பார்க்கணும், இப்போ திரும்பி பார்க்கணும்னு நான் சொல்லும்போது அவர் என்னை திரும்பி பார்க்குறாரு அப்படின்னா நான் எவ்வளோ அழகாக அவர்கிட்ட நான் வந்து இந்த இதை கடத்தியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காண்டி. ஒரு மனிதர் யாரோ என்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு திரும்பி பார்த்துட்டாருன்னா, வாவ், நம்ம வந்து எவ்வளோ அழகாக செஞ்சிட்டோம் அப்படின்னு. இது சிறுபிள்ளைத்தனமாக செஞ்சது இப்போ சிரிப்பு வருது, இருந்தாலும் நான் இதெல்லாம் ஆரம்பத்தில் செஞ்சேன். அப்போது நீங்கள் அந்த கேட்கமாக கண்ணீர் மல்க கேட்கும்போது அது கிடைக்கிது. இல்லைங்க, எனக்கு வந்து அது வரமாட்டேங்குது அதுனா, அது எப்போ நீங்கள் வர வரைக்கும் இந்த லூப் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுட்டிங்கன்னா வெளியே போயிடுவீங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்க வரைக்கும் திரும்ப 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 நடக்கும். அது வந்து எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு புத்திசாலி உள்ள, ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு 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 ஆன்மா, ஒரு மலர்ந்த ஒரு மனிதன் திரும்ப திரும்ப தவற செய்ய மாட்டாங்க. அப்படி மலராதவங்க தான் செய்வாங்க. இங்கே ஞானம்ங்கிறது வந்து ஏதோ ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வர்ற மாதிரி இல்லை. அங்கே போய் ஆசிரமத்தில் போய், இங்கே போய், இந்த குரூட்டை போய், அந்த குரூட்டை போய் வாங்குறது இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறத உங்கள் ஞானம் இருக்கிறத யார் வந்து உங்கள்கிட்ட இருக்க நீங்கள் போட்ட திரையை கிழிக்கிறாங்கிறதான் இங்கே ஒழிய நீங்கள் ஞானம் அப்போ அந்த ஞானம் வாங்க போகிறோங்கிற எண்ணத்தை நீங்கள் மாற்றினால் ஒழிய, அதாவது எப்படி இதை புரிஞ்சுக்கணுன்னா, பிரபஞ்சம் வேறு, நீங்கள் வேறு கிடையாது. நீங்கள் தான் இந்த பிரபஞ்சமே உணரணும். அப்போ தான் அந்த பிரபஞ்சத்தோட எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க எல்லோரும்? அங்கே அப்போ ஏதோ பிரபஞ்சம்னா மேலே ஏதோ ஒரு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே எல்லா பொருள் இருக்குது, நம்ம கேட்குறதெல்லாம் டப்புன்னு கொடுக்குறது, அந்த எண்ணத்தை வந்து கொடுக்குறது. அப்படியா? அப்படி இல்லை. அந்த ஃப்ரீக்வன்சி தான் இங்கே இந்த பூமியில் எல்லாமே அலை வடிவத்தில் தான் இருக்குது, சக்தி வடிவத்தில் தான் இருக்குது. சக்தி குறைஞ்சவங்க கூடினவங்க, அவ்வளோதான். கூடினவங்க நிறைய பணம் வச்சுருக்காங்க, நிறைய வீடு வச்சுருக்காங்க, நிறைய சொத்து வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க.